மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்காளர் பெருமக்களுக்கு இபிஎஸ் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி என புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதாவது, தமிழக சட்டமன்ற தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தான் இங்கு நீதிபதிகள், மக்களுக்காகத்தான் ஆட்சி. எனவே மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். புரட்சி தலைவியின் வழியில் இந்த பின்னடைவில் இருந்து விரைவில் மீண்டு வருவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்த மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும், மாண்புமிகு மத்திய அமைச்சர்களான திரு பியூஷ் கோயல், திரு ஜே.பி. நட்டா, பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் ஆகியோருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம் கூட்டணியின் வெற்றியை அயராது உழைத்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கான தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும், அக்கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட தொண்டர்களுக்கும் எனது நன்றி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், புதிய நீதி கட்சி தலைவர் டாக்டர் ஏ.சி. சண்முகம் அவர்களுக்கும், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் டி.ஆர். பாரிவேந்தர் அவர்களுக்கும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் திரு பி. ஜான் பாண்டியன் அவர்களுக்கும், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை டாக்டர் எம். ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும், கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நமக்கு நிபந்தனையின்றி பேராதரவு அளித்த கட்சிகள், அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோருக்கும் நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்பது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு அயராது உழைத்திட தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி கழக செயலாளர்கள், கிளை வார்டு வட்ட கழக செயலாளர்கள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் நல்லாட்சியுடன் பீனிக்ஸ் பறவை போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்த நம் புரட்சி தலைவி அம்மாவின் வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணியில் என்றென்றும் ஈடுபடும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார்.